வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது செட்டப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த பர்டிகுலர் கஸ்டமர் எப்படி கேட்டாங்கன்னா, ஒரு 2 மோட்டர் ஆக்சுவலாக 2 மோட்ரு வந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் 3 நிமிஷம் ஓடணும். 3 நிமிஷம் மட்டும்தான் ஓடணும். ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் 3 நிமிஷம் மட்டும் ஓடி ஆஃப் ஆகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைமர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து 24 ஹவர்ஸ் டைமரு, இன்னொன்று வந்து ஆண்டிலே டைமரு. இந்த 24 ஹவர்ஸ் டைமரு இதில் நம்ம வந்து செட்டிங் வச்சுக்கலாம். ஒவ்வொரு அரை மணி நேரம் நான் வந்து செட்டிங் வச்சுருக்கேன். ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி செட்டிங் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு ஆண்டிலே டைமர். இதோட ஆக்சிலரி சப்ளை வந்து 24 ஹவர்ஸு 24 ஹவர்ஸ் டைமர் கொடுத்துடணும். அதோட காண்டாக்ட் இன்னும் எடுத்து அது நேராக வந்து நம்ம ஆண்டிலே டைமருக்கு போகும். இதில் நான் செட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 நிமிஷத்துக்கு வச்சுருக்கேன். அதாவது 3 நிமிஷம் மட்டுமே இந்த டைமர் சப்ளை வந்துன்னா கரெக்டாக 3 நிமிஷம் மட்டுமே ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். அது போக இதில் ஆட்டோ மேனுவல் செலெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஆட்டோவும் மேனுவலும் ஆட்டோவில் போட்டால் ஆட்டோவில் ஓடுற மாதிரி, அதாவது நம்ம வச்ச செட்டிங் ஓடுற மாதிரியும், மேனுவலில் போட்டால் மேனுவல் ஓடுற மாதிரியும் போட்டிருக்கேன். இதில் வந்து என்ன இதுன்னா, இதில் வந்து அவங்களோட ஸ்டார்டர் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் இந்த ஸ்டார்டர் தான் அப்படியே லைனப் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டார்டரை வந்து அப்படியே லைனப் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 415 ஆக்சுவலாக இந்த மாடல் ஸ்டார்டரில் வந்து காயில் பார்த்திங்கன்னா 415 வோல்ட் இருக்கும். நான் அந்த 415 வோல்ட்டு காயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு 230 வோல்ட்டு காயில் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா தெரியும். அந்த டைமர் வந்து இப்போ எனர்ஜஸ் ஆகிருக்கு. கரெக்டாக 3 நிமிஷம் கழிச்சு அதுவே ஆஃப் ஆகிடும். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கனால கட் பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த இவங்களோட பயாஃபார்மோட இது. கரெக்டாக ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் 3 நிமிஷம் கரெக்டாக ஓடுற மாதிரி செட் பண்ணிவிட்டேன்.